கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். மகாகவி பாரதி சொல்லியிருக்கார். தற்சார்புனா அதுதான். வெட்டி வேறு நிறைய இடங்களில் பயிரிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? பவுடர் பண்ணணும், கைவினை பொருட்கள் பண்ணணும், சோப்பு பண்ணணும், ஷாம்பு பண்ணணும். இப்படி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணினாத்தான் வெட்டி வேரினுடைய விலை நன்றாக இருக்கும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர்த்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் கருங்குழியில் அண்ணா யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து வெட்டிவேறு கைவினை பொருட்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நிறைய இடங்களில் பவுட்ரு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒரு அம்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. பவுட்ரு பண்ணுறதுல வெட்டிவேறு பவுட்ரு பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சகோதரி வெட்டிவேறு சிறப்பு பண்ணுறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த தொழில் மட்டுமல்ல, எந்த தொழிலும் ஜெயிக்கும். கூட்டு முயற்சி தான் இனி வரும் காலங்களில் நம்மை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் தோழமைகளே. வெட்டிவேறுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. இது வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில் திட்டங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டு முயற்சி தான் முக்கியம். சேர்ந்து பயணிக்கும் மாபெரும் யாகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சேர்ந்து பயணிப்போம்.